10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.23 சொல்றோம்னா check whether the following sequence are in AP or not. AP அப்படின்னா arithmetic progression meaning. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபிலனா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நமக்கு ஏபி arithmetic progressionனா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 55 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபிகர் ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் ஸ்டிக் அதாவது தீக்குச்சியை வச்சு சம் ஃபிகர் ஒரு டயக்ராம் ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி சம்திங் இருக்குது. இப்போது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹவு மெனி மேட்ச் ஸ்டிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் ஈச் ஃபிகர். ஸோ 1 2 3 4 ஃபிகர்ஸ் இருக்குது, 4 டயக்ராம் இருக்கா? அப்போது ஒன்று ஒரு டயக்ராமையும் மேக் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு எத்தனை மேட்ச் ஸ்டிக் தீக்குச்சி தேவைப்படுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5. நெக்ஸ்ட்டு இதில் 7 இருக்குது. ஸோ 7 அண்ட் ஃபைனலி இங்கே 9 இருக்குது. 9 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ 9. இப்போ இதுதான் நமக்கு சீக்வன்ஸ். இது ஒன்று தான் டேர்ம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏபினா என்னன்னு பார்ப்போம். இதில் 3 5 7 அண்ட் 9ன்னு இருக்கா? ஒரு டேர்ம்லேருந்து இன்னொரு டேர்ம் மைனஸ் பண்ணும்போது இப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோன்னா 2ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ இந்த எல்லா டேர்முக்குமே காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? 2ன்ற நம்பராக இருக்குது. சரியா? காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? 2வாக இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்குற சீக்வன்ஸில் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ T2 மைனஸ் T1 அப்படின்னா இப்போ நமக்கு 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2. ஸோ அதுவும் 2 தான். நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3 விச் இஸ் ஆல்சோ 2. அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாக இருந்துச்சு, ஒரே நம்பராக இருந்தது, எல்லாத்துலேயுமே 2 2 2 கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் எதில் இருக்குதுன்னு அர்த்தம்? ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பேஜ் நம்பர் 56ல் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க. அ மேன் காட் அ ஜாப் ஹூஸ் இனிஷியல் மந்த்லி சேலரி. ஸோ ஸ்டார்டிங்கில் அவனோட ஃபிக்ஸ்டு சேலரி பார்த்தோன்னா 10,000 சொல்லிட்டாங்க வித் அன் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அதாவது வருஷம் வந்து 2,000 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபிக்ஸட் சேலரி வந்து 10,000, வருஷம் 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவனோட ஃபஸ்ட்டு வருஷம் சேலரி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 10,000ன்னு இருக்கும். ஸோ செகண்ட் இயர் அப்படின்னும் போது அந்த 10 ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் 2 இல்லையா? ஸோ 10 + 2 12,000. அடுத்தது தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் அவன் 12,000 வாங்கிட்டு இருக்கான். அது கூட தானே என்ன பண்ணணும், நம்ம ஒரு 2,000 ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தேர்ட் இயர் கிடைக்கும். ஸோ 12 + 2 14. இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 2,000 இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் என்ன அர்த்தம்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்குற சீக்வன்ஸு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு T1 டேர்ம் 1, T2 டேர்ம் 2, T3 டேர்ம் 3. இப்போ இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு T2 மைனஸ் T1 போடலாம். T2 மைனஸ் T1 2x + 3 மைனஸ் T1 x + 2 இல்லையா? நம்ம வெறும் மைனஸ் போட்டு x + 2ன்னு எழுதக்கூடாது. 2 டேர்ம் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் எழுதணும். சரியா? ஸோ 2x + 3 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2. இப்போ 2x + 2x இருக்குது, மைனஸ் 1x இருக்குது. ஸோ 1x. அடுத்தது 3 மைனஸ் 2 1 இல்லையா? ஸோ ப்ளஸ் 1. ஏன்னா பெரிய நம்மளோட சிம்பிள் ப்ளஸ் இல்லையா? ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கணுமா? T3 மைனஸ் T2 T3 3x + 4 மைனஸ் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும் T2, ஏன்னா 2 டேர்ம் இருக்குது. 2x + 3 3x + 4 மைனஸ் 2x மைனஸ் 3 3x மைனஸ் 2x 1x
1xனாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ 4 - 3 + 4 - 3 சைன் டிஃப்ரென்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு 4 - 3 பண்ணு, பெரிய நம்பரோட சைன் அப்படியே போடுவோம் இல்லையா. ஸோ +1 thus the common difference எழுதினாலும் சரி, டிஃப்ரென்ஸ்னு எழுதினாலும் சரி, between consecutive terms or ஈக்குவலாக இருக்கா டிஃப்ரென்ஸு. அதனால் என்ன சொல்கிறாங்க, the sequence கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு எதில் இருக்குன்னு அர்த்தம், ஏபி arithmetic progressionல இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 2, 4, 8 and 16 ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா T1, T2, T3 and T4, term 1, term 2, term 3 and term 4. ஸோ இப்போ ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு T2 - T1, T2ன்றது 4 - T1 வந்து 2 இல்லையா. ஸோ 4 - 2 2. நெக்ஸ்ட்டு T3 - T2 8 - 4 8 - 4 4. அடுத்து பார்த்தீங்கன்னா D4 - T3, ஸோ 16 - 8 16னா 8 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 8 பேலன்ஸு 8. ஸோ நம்ம இங்கே வந்து T4 - T3 கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், T2 - T1 கண்டுபிடிக்கும் போது 2 கிடச்சிருக்கு, அப்புறம் T3 - T2 கண்டுபிடிக்கும் போது 4 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, வேறு வேறு நம்பர் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இது 4th டேர்மையும் 3rd டேர்மையும் சப்ராக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, T2 - T1 which is not equal to T3 - T2. சரியா, ரெண்டுமே என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. thus the difference between, நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக எழுதணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அடுத்தடுத்த டேர்ம் இல்லையா, ஆர் நாட் ஈக்குவல். ரெண்டுமே என்ன ஆகலை, நம்ம கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதனால் ஹென்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ், கொஷனில் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதி ஆர் நாட் இன் ஏபி, இது வந்து ஏபியில் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 3√2, 5√2, 7√2, 9√2, T1, T2, T3 and T4. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு T2 - T1, 5√2 - 3√2. இப்போ ரெண்டுத்துலேயுமே √2, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா, ரெண்டுத்துலேயுமே √2 காமனாக இருக்குது. ஸோ வெளில எடுத்துட்டா 5 - 3. சரியா, 5 - 3ன்றது 2 2, இந்த √2 இப்படி எழுதிக்கோங்க. ரூட்டில் வரதை செகண்டாக எழுதிட்டு நம்பரை ஃபஸ்ட் எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு T3 - T2, 7√2 - 5√2. சேம் ஸ்கொயர் √2 ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு 7 - 5. ஸோ 7 - 5 இஸ் 2, இந்த √2. அடுத்தது 9√2 - 7√2, √2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 9 - 7. ஸோ 9 - 7 இஸ் 2, 2√2. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நான் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது வந்த ஆன்சரும் இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது வந்த ஆன்சரும் சேமாக இருக்குது, ஆனால் இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது வந்த ஆன்சர் வந்து வேறு இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது, இதுக்கு மட்டும் வேறு இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்கும் போதும் இது என்ன கிடையாது, ஏபி கிடையாது. ஏன்னா ஏபின்னாலே கொஷனில் கொடுத்துருக்குற எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்துக்குமே ஆன்சர் எப்படி வரணும், சேம் நம்பர் வரணும். சரிங்களா, thus the difference between consecutive terms are equal. ஸோ அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா எப்படி இருக்கான், ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே 2√2 2√2 2√2 இருக்குது, அப்போ இது ஈக்குவல் தானே. ஹென்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் கொஷனில் கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிட்டு ஆர் அண்ட் கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் எதில் இருக்குது, ஏபி arithmetic progressionல இருக்குது.